Hi families, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to Poornima Vlogs. எல்லாமே வந்துட்டு நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு vlog தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டெய்லி வந்துட்டு மார்னிங் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து சேர்த்தே தான் செய்யறோம். அது அப்படியே வந்து நான் லஞ்ச் பாக்ஸ்ல வந்து டெய்லி வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு மார்னிங் நான் அந்த செய்யற ரொட்டீனை அப்படியே வந்துட்டு vlog மாதிரி நான் ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல வந்து 2 ரெசிபிஸும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து டீ போட்டாச்சு, டீயோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்துட்டு நான் ரெடி பண்றதுக்காக பச்சை பயிறு வந்துட்டு நான் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை பயிறு வந்துட்டு கடையில் மாதிரி செய்வோம், சாப்பாட்டுக்கு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். அதனால பச்சை பயிறு வந்து நான் நைட்டே வந்துட்டு ஊற போடல, நான் அப்போதைக்கு வந்துட்டு அப்படியே கழுவி வாஷ் பண்ணி குக்கர்ல போட்டு வேக வச்சிடுறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு 2 தக்காளியும் ஒரு 3 வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு ஒரு 3 பச்சை மிளகாவும் எடுத்துக்கிட்டு குக்கர்ல வந்துட்டு வேக போட்டேன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு சாப்பாட்டுல பசஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம சேனல்ல இது வரைக்கும் நான் போட்டது இல்லை. ஸோ அதனாலதான் அப்படியே நான் vlog மாதிரி ஷூட் பண்ணிட்டு அப்படியே நான் டீட்டெயிலா நான் போட்டிருக்கேன். சைட் பை சைட் பாத்தீங்கன்னா நமக்கு லஞ்சுக்கு தேவையான சாதம் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு அப்படியே வந்துட்டு செய்ய போறோம். குக்கர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வச்சுட்டு ஒரு 4 இல்ல 5 விசில் கூட நீங்க வைக்கலாம். ஏன்னா நம்ம மசியல் மாதிரி கடைஞ்சுதான் செய்ய போறோம். அதனால வந்துட்டு நமக்கு குழஞ்சாலும் பரவாயில்ல, அதுதான் நல்லா இருக்கும். அதனால வந்துட்டு ஒரு 5 விசில் அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். ஒரு சைடு பாத்தீங்கன்னா சாதமும் வெந்துட்டு இருக்கு. நமக்கு விசில் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது நல்லா வந்துட்டு நமக்கு இருந்தது. அதை நம்ம அப்படியே வந்துட்டு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இட்லி தான் செய்ய போறோம். அதுக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா குருமா வந்துட்டு பண்ண போறோம், தக்காளி குருமா. ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம பச்சை பட்டாணி வந்துட்டு ஆல்ரெடி வந்து கொஞ்சமா இருந்தது, அது நல்லாவே வந்து முளைக்கட்டி இருந்தது. அதுவும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா செய்யலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஒரு கடாயில வந்துட்டு சோம்பு கொஞ்சமா எடுத்துட்டு 2 பட்டை 2-3 கிராம்பு போட்டுக்கிட்டு ஒரு 6 பச்சை மிளகாய் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஏன்னா நம்ம இதுல வந்துட்டு மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்க்க போறது கிடையாது. அதனால வந்து நான் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்து வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு காரம் இறங்காம இருக்கணுன்றதுக்காக, என்ன பசங்க சாப்பிடணுன்றதுக்காக நான் முழுசாவே நான் சேர்த்துக்கிறேன். அப்படியே இது வந்து நீங்க கொஞ்சமா வந்துட்டு வதக்கி விட்டுட்டு இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி செய்யறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வெங்காயம் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் மீடியம் சைஸா தான் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப பெரிய வெங்காயமும் இல்லை. கொஞ்சமா வந்து வெங்காயம் எடுத்துட்டு அதையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இட்லி தோசைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் சொல்லுவோம். ஏன்னா குருமான்றதே நல்லா இருக்கும். அதுவும் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி பட்டாணி உருளைக்கிழங்குலாம் போட்டு செய்யுது இன்னும் பசங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். நான் அதை மார்னிங் செய்யறதுக்கு எல்லாமே வந்துட்டு முன்னாடியே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவேன். நான் அந்த டைம்ல நமக்கு டக்கு டக்குன்னு எடுத்து செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம இந்த குருமாக்கு வெங்காயம் வதக்குற டைம்ல கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே நமக்கு வந்துட்டு வதங்கி வந்துடும். அதுக்காக கொஞ்சமா நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம காலையில சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லா திங்ஸும் நம்ம பக்கத்துல எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் அப்படியே நான் வந்துட்டு எடுத்து காமிச்சிருக்கேன். நான் இது வந்து குருமாவுக்கு எடுத்து வச்சிருக்கேன், பாசிப்பருப்பு கடையிலுக்குமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் அரைக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து சீவி வச்சுட்டேன் பல்லு. அதுல வந்து அரைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 4-5 பூண்டு பல்லும் கொஞ்சமா வந்துட்டு சோம்பு எடுத்துட்டு நான் குருமாக்காக அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு நமக்கு அந்த குருமா வந்து வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம போயிட்டு அதை அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். எங்கெங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடைக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்தது என்ன செய்யணுமோ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு 1/2 hour 45 minutesல பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லாமே வந்துட்டு நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா இருக்கும், லஞ்சும் வந்துட்டு அந்த டைமிங்ல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுல நம்ம தக்காளியும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டாலும் எனக்கு வந்து இந்த புளிப்பு வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட். கொஞ்சமா வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து கொஞ்சமா வந்து நான் மஞ்சத்தூளும் சேர்த்திருக்கேன், எடுக்க முடியல என்னால. ஏன்னா கொஞ்சம் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஆடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சாரி. ஏன்னா நான் ஒரு கையில செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ஒவ்வொரு டைம்ல வந்து ரொம்ப ஷேக்கான மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி வந்து நல்லாவே வந்துட்டு நமக்கு முளைக்கட்டி இருந்தது. இது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. இந்த மாதிரி வந்து பருப்பு ஐட்டம்ஸ் வந்து நம்ம முளைக்கட்டி சாப்பிடுறது நம்ம ஹெல்த்துக்கே வந்துட்டு ரொம்ப நல்லது. அதனால நான் அப்படியே வந்துட்டு இதுல வந்து சேர்த்து நான் செஞ்சிருவோம் அப்படின்றதுனால பச்சை பட்டாணின்னு சேர்த்துட்டேன். இதுலயே வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு அளவுக்கு நான் சின்ன சின்ன பீஸா வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து பசங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு இருந்தனால நான் சேர்த்துக்கிட்டேன்.
உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம வதக்கி வந்துட்டு எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம வந்து பட்டாணி வந்துட்டு நான் ஆல்ரெடி ஊற வச்சு முளைக்கட்டினது தான், நான் வேக வைக்கலாம் இல்லை. அதனால என்ன பண்ணணும், உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி வேகிறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதனால வந்து நான் அரிசி கலந்த தண்ணி மேக்சிமம் வந்து எல்லாத்துலயுமே நான் சேர்த்துக்குவேன். அதுதான் வந்துட்டு இந்த குருமாக்கும் நான் சேர்த்து வேக வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு அடுத்தது வந்துட்டு அப்படியே லஞ்சுக்கு வந்துட்டு நான் அந்த பச்சை பயிறு கடையில் செய்யறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு அப்படியே தாளிச்சு விட்டுக்கிறோம். கொஞ்சமா வந்துட்டு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சமா நான் தாளிக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். அதோட வந்து கொஞ்சமா வந்துட்டு ஜீரகம். நம்ம மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த கூட்டு செய்யறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே நான் கடுகும் ஜீரகமும் ஜாஸ்தி, ஏன்னா ஜீரகம் வந்துட்டு ஃபிளேவர் வந்துட்டு நல்லா இருக்கும். நம்ம தாளிக்கிற அந்த ஸ்மெல்லா இருக்கட்டும், நமக்கு வந்துட்டு ஹெல்த் வைஸும் அது நல்லது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். இதுலேயே நான் வந்துட்டு ரெண்டுமே நான் சேர்த்திருக்கேன். ஒரு 5-6 பூண்டு பல் வந்து நைஸாக அரிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா வந்து சின்ன வெங்காயம். நம்ம அதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி குக்கர்ல வேக போடும் போது நம்ம வெங்காயம் சேர்த்திருக்கோம். அதுல 2 வெங்காயம் வந்துட்டு இவ்வளவு சின்ன சின்னதா அரிஞ்சு தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். அதையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம தாளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்துட்டு வதங்கி வரட்டும், வெங்காயமும் பூண்டும். இது வந்துட்டு கண்டிப்பா நீங்க ஒரு செஞ்சு பாருங்க, பசங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பச்சை பயிறுன்றது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. கொஞ்சமா வந்துட்டு கருவேப்பிலையும் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு நான் போட்டுக்கிறேன். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு வதங்கி வந்துருச்சு. கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க வந்துட்டு பச்சை மிளகா நம்ம அதுல ஆல்ரெடி வந்து சேர்த்திருக்கோம். அதனால ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு காரம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பசங்களாம் சாப்பிட முடியாது. அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒருத்தவங்க ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க கம்மியா சாப்பிடுவாங்க. ஸோ அப்படின்றனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா நான் வேக வைக்கும்போது நான் உப்பு சேர்க்கல சுத்தமாவே. அதனால இதுல வந்து நான் கொஞ்சம் உப்பு வந்து கூடவே நான் சேர்த்துக்கிறேன். வேணும் அப்படிங்கும்போது நம்ம கடைசியாக கூட செக் பண்ணிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த கொஞ்சம் பச்சை வாடை வந்துட்டு இந்த மசாலா வந்துட்டு போறதுக்காக நான் கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு கொதி வந்துட்டு வரட்டுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சாதமும் நமக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு மலர்ந்து வந்துருச்சு. சாதமும் நான் வடிச்சுட்டேன். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மசாலாவும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப நல்லா வந்துட்டு மசிச்சு வச்சிருக்க அந்த பச்சை பட்டாணி பச்சை பயிரை வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு குக் ஆயிருக்கனால ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப கம்மியான டைம்ல நமக்கு ரெடி ஆயிரும். அவ்வளவுதான். இந்த டைம்ல நீங்க வந்துட்டு கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு, இல்ல உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். ஏன்னா இது லைட்டா நம்ம கொதி விட்டு தான் இறக்க போறோம். ஸோ அந்த கேப்ல பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வந்துட்டு ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வெந்துட்டு இருக்கு. அதனால அது அடுத்தது பண்ணணுன்றதுனால நான் சாதம் வடிச்சு வச்சுட்டு அந்த கேப்ல வந்துட்டு நான் இட்லியை வந்துட்டு ஊத்தி வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சைட்ல ஒவ்வொன்றா எடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம செய்யும் போது நமக்கு அந்த டைமிங்கும் கரெக்டா இருக்கும், அந்த டைமிங்குள்ள செய்யறதுக்கு. சரி, இட்லி வந்துட்டு ஊத்தி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் வேகிறதுக்குள்ள பச்சை பயிரும் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு நமக்கு அந்த கொதி விட்டு மேலெல்லாம் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அழகா சூப்பரா ரெடியா இருந்தது. கொஞ்சமா வந்துட்டு கொத்தமல்லியும் தூவி நான் அப்படியே கிளறி விட்டுட்டு இறக்கிக்கிறேன். அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, இந்த ரெசிபி சூப்பராகவே இருக்கும். சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வந்துட்டு நல்லாவே குக் ஆகிருந்தது. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம அந்த ஊற்றுன தண்ணியுமே நல்லா அப்சர்வ் ஆகிருந்தது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு நான் அரைச்சி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த தேங்காவையும் அப்படியே சேர்த்துக்கலாம், அரைச்சதையும். இதுல நம்ம குவான்டிட்டி ஜாஸ்தி செய்யறோம், நமக்கு வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சமா வந்து பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம். ஏன்னா பொட்டுக்கல்ல சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வந்து கொஞ்சம் வந்து கொலகலப்பு தன்மை இருக்கும். ரொம்ப தண்ணியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இல்ல நம்ம பொட்டுக்கல்லே இல்லை அப்படின்னா ஆப்ஷனுக்கு வந்து நீங்க மாவு வந்துட்டு ஒரு குழிக்கரண்டி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நீங்க மாவும் சேர்க்கும் போது நல்லாவே வந்துட்டு குருமா வந்து திக்கா நமக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து நம்ம குருமாக்கு தேவையான
தண்ணியை வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு இது வந்து நம்ம இது எல்லாமே நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு. ஏன்னா நம்ம தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கொதி விடக்கூடாது, இல்லாட்டினா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி திரிஞ்ச மாதிரி இருக்கும் அங்கங்க. அதனால நமக்கு லைட்டா வந்துட்டு ஒரு கொதி வந்தாவே நம்ம இறக்கிடலாம். ஸோ எல்லாமே சேர்த்துட்டோம். கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்ததும் நான் அதையும் சேர்த்துட்டேன். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. அவ்வளவுதான். நம்ம வந்து இந்த புதினா கொத்தமல்லி வந்து கொஞ்சமா போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்க போறோம். ஸோ அவ்வளவுதான். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி லஞ்சுக்கும் சரி எல்லாமே வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ½ hour டைமிங்லயே நம்ம ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு செய்யறோம் அப்படின்னா முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி அரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்றி இறக்குறது டைமிங் வந்து ரொம்ப கம்மி தான். அவ்வளவுதான். நமக்கு சூப்பரா வந்துட்டு இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல் த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தரா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.